இத்தனை பேர் கூடி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய எல்லாருக்கும் அறிமுகமான எஸ்கார்ட் கம்பெனியுடைய டிராக்டர் நம்ம வந்து இன்னைக்கு திரைப்புழா வச்சிருக்கோம். ஸோ இத்தனை பேர் வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா முதற்கள் நாங்கள் எங்க குழுவின் சார்பாக எங்களுடைய அநேகன் மோட்டார்ஸ் சார்பாக கம்பெனி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை பேரை கூப்பிட்டு நாங்கள் ப்ரோக்ராம் பண்றது. முதல்ல வந்து பார்த்தோன்னா எங்களை நம்பி அநேகன் மோட்டார்ஸ் டீமை நம்பி எங்களுக்காக இந்த பவர் ட்ராக் எஸ்கார்ட் கம்பெனி வந்து ஒப்படைச்சதுக்கு முதற்கள் தேங்க்ஸ் ராணா சார் அண்ட் சரவணன் சார் ஸ்டேட் கேட் அண்ட் ஸ்டாலின் சார் அண்ட் சர்வீஸ் டீம். என்னன்னா நம்ம டீம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க முழுக்க முழுக்க நம்மளை நம்பினது ஒரே ஒரு ரீசன், நல்ல டீம் இருக்காங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்ட சரியா ஹேண்டில் பண்றாங்க, கஸ்டமரை வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையாக இவ்வளவு பெரிய பிராண்டை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. அதனால முதற்கள் நாங்க வந்து பார்த்தோன்னா எங்க டீம் சார்பாக உங்களின் சார்பாக நாங்க அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி கொடுக்கறதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, யாருக்கும் தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்து உங்க முன்னாடி சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் தான். அவங்க இல்லைன்னா நாங்க அந்த அளவுக்கு வந்து இங்க பண்ணிருக்க முடியாது. எங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுக்காக நாங்க மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல வந்து இங்க வந்து இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அநேகன் மோட்டார்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸுமே, அதாவது சேல்ஸ்மேனா இருக்கட்டும், சர்வீஸ் மேனா இருக்கட்டும், அன்னையில ஆரம்பிச்சு இன்னை வரையிலுமே என் கூடவே இன்ன வரையும் பக்கபலமா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 4 மந்த்தா வந்து பார்த்தோன்னா என்னால பழைய டிராக்டர் ஃபோர்ஸ் வந்து எதுவுமே கொடுக்க முடியல. அந்த டைம்லயுமே என் கூட சப்போர்ட்டா இருந்த என்னுடைய சேல்ஸ்மேன் அண்ட் சர்வீஸ் டீம் வந்து பார்த்தோன்னா உங்க சார்பா நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ன வரையிலுமே யாருமே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சம்பளத்துக்காக வேலை செய்வாங்க. ஆனா சம்பளமே கொடுக்கலாம் இல்ல குறைகள் இருந்ததுன்னா டக்குன்னு மாறிடுவாங்க. ஆனா நான் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் கூட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் மூலயமா உங்க மூலயமா எல்லாரும் மூலயமா நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது சார் ராம் சார், ப்ளீஸ் கம். சேல்ஸ் பர்சன் எங்க டீம்ல இவரு. இவர் மூலயமா நாங்க ராணா சார் வந்து சால்வ் அணிவிச்சு வரவேற்கிறோம். இப்போ நமக்காக பயணம் பண்ணி இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி எங்க டீமை பார்க்கணும், இந்த இடத்துல வந்து அநேகன் மோட்டார்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிற சோனல் கேட் ராணா சார் வந்து இப்ப ஒரு 2 minutes யூ ஹேவ் டு ஸ்பீக் சார். வணக்கம். So first of all, really apologize because I don't know Tamil, so I'll take help of my colleague Sarvanan. First of all, welcome to all of you. So for the Scots Powertrack dealership at this location, and Ayappan, we have given a dealership of a Scots Powertrack, and we are looking supports and blessing from all of you the way you have extended in the past. So we are expecting continue to extend your support, blessings to Ayappan. So we will be here to support you, and we will ensure you, we will provide you the better services. அவரோட பேர் வந்து பல்ஜிந்தர் சிங் ராணா. அவர் வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து அவர் தலைவராக இருக்கிறாரு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாநிலங்களுக்கு வந்து சேல்ஸ் பிரிவில் வந்து அவர் தலைவராக இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து ஃபரிதாபாத் எங்க வண்டி நாங்கள் தயாரிக்கிறோமோ அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. இந்த ஷோரூம் ஓப்பனிங்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் தமிழில் உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்பொழுதுமே இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்னா எல்லாருமே அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வரக்கூடிய ஒரு மனுஷன். எப்பொழுதுமே இப்ப கூட ஒரு கஸ்டமர் சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னா இமீடியட்டா வந்துடக்கூடிய ஒரு ஒரு ஜாலியான பர்சன், அந்த மாதிரி அவர் கேரக்டர். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இடையில கொஞ்ச நாள் எங்களுக்கு டீலர்ஷிப் இங்க இல்லாம போயிடுச்சு. அநேகன் மோட்டார்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த வந்து வெஹிக்கிள் சப்ளை இல்லாதப்ப கரெக்டா நாங்க வந்து இவங்களை பிடிச்சா கஸ்டமருக்கு கரெக்டா சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க அவங்களுக்கு இந்த டீலர்ஷிப்பை கொடுத்துருக்கிறோம். உங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அநேகன் மோட்டாருக்கு எங்களோட வாழ்த்து தெரிவிக்கிறோம்.
Before I'll start, I'll congratulate to the customers who have purchased families. So our best wishes to them also. இன்னைக்கு இந்த உரைய தொடங்குறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நீங்க வண்டி வாங்குனவங்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. So I'll take that opportunity because overall I'll not take too much time about the company. So I'll brief you company about Escorts company. We have started operation in 1944 in India, right? So about the company, if I'll speak earlier, it is a very big group. Earlier, if you renown, few of the peoples will renown. It was the Rajdut motorcycle was also part of Escorts. Even then, we brought not many companies in India because even then JCB was a part of the Escorts company. Sorry, it was a part of Escorts company. Even then Yamaha. Even then, basically, we were into the once Airtel has started, we have started Escortel in Tamil Nadu also, if few people can recall. So we were having the which are the first Fortis hospital, that was Escorts hospitals earlier. So we are in tractor business also, genset also, railway also, construction equipment also. That was a company about it. So now we are focusing only on basically tractor business, railway business, construction equipment business, and genset business. And now we have done a joint venture with Kubota also. So very soon we'll come into the harvesters and combined harvesters business because few part basically we are finding southern part and eastern part of the India. These are the rice bowl of India. Maximum rice production is there, and we are finding day by day manpower shortage is there. So tractor is becoming the necessity of every farmer, and application based selling is more important. So combined harvester is the very best tool for the farmers, which will reduce the time and increase their profitability also. So we are very soon going to introduce in Tamil Nadu also and across wherever it is required. So that's about the company. And if I'll speak about company, we are right now we are having two brands, PowerTrack and FarmTrack. PowerTrack is a major brand which is selling maximum numbers, and we are having from 18 horsepower to 60 horsepower two-wheel as well as four-wheel drive tractors because that is the market in India. But if we'll speak about Tamil Nadu major market is 41 to 50 HP, means maximum 50 horsepower tractor. Very few customers are buying who are basically combined harvester 55 or 60 horsepower. So we are having all kind of products. இந்த எஸ்கார்ட்ஸ் நிறுவனம்ங்கிறது வந்து ரொம்ப பழமையான நிறுவனம். 1944 இந்தியால வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்கார்ட்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு பழைய கஸ்டமர் போய் கேட்டாலும் கூட அவங்க பேர் கரெக்ட்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியால வந்து 1999க்கு முன்னாடி இந்தியால ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாக்குள்ள வரணும் அப்படின்னா, ஒரு இந்திய குடிமகனா அவங்க சேர்ந்தா மட்டும் தான் வந்து இந்தியால தொழில் தொடங்க முடியும். அது வந்து நமக்கு அரசாங்கத்தோட உத்தரவு. அந்த உத்தரவு இப்ப வந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாக்குள்ள வரணும்னா, ஒரு இந்திய கம்பெனியோட சேர்ந்து தான் செய்வாங்க. ஸோ அப்ப வெளிநாட்டு போகும்போது முதல்ல எஸ்கார்ட்ஸ் கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு நேர்மையாகவும், கஸ்டமர் ஓரியன்டடாவும் இருந்ததுனால. ஜேசிபி இந்தியாவுக்கு வரும்போது எஸ்கார்ட்ஸ் கூட தான் சேர்ந்து வந்தாங்க. ராஜ்தூத் பைக் இந்தியாவுல வரும்போது எஸ்கார்ட்ஸ் கம்பெனியோட தான் சேர்ந்து வந்தாங்க. யமஹா பைக் இப்ப நீங்கலாம் பார்த்துருக்கீங்களா? யமஹா பைக் இந்தியாவுக்கு வரும்போதும் எஸ்கார்ட்ஸ் கம்பெனியோட தான் சேர்ந்து வந்தாங்க. இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? 1996லே ஈகோடெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நிறுவனத்த வந்து உருவாக்குனது எஸ்கார்ட்ஸ் கம்பெனி தான். பட் எல்லாமே இருந்தாலுமே ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் இந்தியால முதல்ல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது எஸ்கார்ட்ஸ் கம்பெனில தான் பண்ணாங்க. எல்லாமே இந்தியாவுக்கு வரும்போது எல்லாமே எஸ்கார்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்து வருவாங்க. எப்படி அவங்க வந்து இந்தியால வந்து எஸ்கார்ட்ஸ் நிறுவனத்தை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட அப்ரோச், நம்மளோட எப்படி நடந்துக்கிறோம், நம்ம கம்பெனிக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறத பொறுத்து அவங்க வந்து பிராண்ட செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு கம்பெனி. 1944ல இருந்து இருக்கிறாங்க. ஆனா எங்களோட மெயினான பிரதான பிசினஸ் அப்படின்னா டிராக்டர் தான். அதனால மத்த பிசினஸ்க்கு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுக்காம டிராக்டர் பிசினஸ் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் பெரிய லெவல்ல. எங்ககிட்ட 2 பிராண்ட் இருக்கு. ஃபார்ம் ட்ராக்னு ஒரு பிராண்ட் இருக்கு. பவர் ட்ராக்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க ரயில்வே எக்யூப்மென்ட்ஸ், அப்புறம் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ரயில்வே எக்யூப்மென்ட்ஸ் வந்து ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பிரேக் ஷூஸும் நாங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ், பொக்லின், இந்த ரோட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு பேலன்ஸ் எல்லாமே இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட்ஸும் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹார்வெஸ்டர்ஸும் நாங்க கொண்டு வர போறோம். அதுக்காக தான் நாங்க குபோட்டாவோட டை அப் பண்ணியிருக்காங்க கம்பெனில. இப்ப நம்ம கம்பெனியோட பேர் வந்து எஸ்கார்ட்ஸ் குபோட்டா. 2 கம்பெனி மெர்ஜ் ஆயிருச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம். 1944ல கிட்டத்தட்ட 80 வருஷமா நமக்கு வந்து இந்த தொழில்ல ரொம்ப அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட பொறுத்தளவுக்கு 41லிருந்து 50 ஹெச்பிக்குள்ள விக்கிற வண்டி தான் ரொம்ப அதிகம். அதனால எங்களோட மேஜர் செல்லிங் மாடல் பார்த்தீங்கன்னா, யூரோ 50, யூரோ 55, யூரோ 60 இதுல 2 வீல் டிரைவ் இருக்கு, 4 வீல் டிரைவ் இருக்கு. நம்ம ஊருக்கு தேவையான எல்லா டிராக்டருமே பவர் ட்ராக் பிராண்ட்ல இருக்கு. 18 ஹெச்பில இருந்து 60 ஹெச்பி வரைக்கும். So our company major objective is and theme is basically the farmer well-being, right? As a company, we are thinking because
we are not in the number race. We are in the number. We are not in number race. We are basically adding more satisfied customer with us, and in that directions we are working. And if I'll say farmer well-being, and we are looking the farmer prosperity. So what it means, because as a company we are offering 5 years warranty, 5 years, 5,000 hours, engine, transmission, hydraulic. It is no insurance. It is warranty from the company to farmers, because most of the companies are claiming, but when it claims comes, then lot many issue if and buts will come. So as a company, we have decided we have to think about the farmer well-being, because we have understood generally farmer will keep majority of farmers 60 to 65% farmers, they keep tractor 5 years. So lifetime warranty if they are having, it will be better. And overall, we are a company, we are giving a better things also, because as a company right now we are having Euro series. So we have come up with basically another series, Powerhouse, Euro Powerhouse. So Powerhouse is sorry, Powerhouse is what? Leave it. Powerhouse is what? We are basically upgrading the product, product with marginal price. We are having 439, which is 41 HP. We have upgraded with 44.5 HP, 439 Powerhouse, because 439 customer, the guy who is using 439, because few customers basically they like particular product. So we have upgraded the product with minimal prices. So farmer should feel pride. Same way we are having Euro 47. We are going to introduce 47 Powerhouse also. We are having 50 Euro. We are going to introduce Euro 50 Powerhouse also. So we are upgrading the product with a marginal increase in price. So farmer should feel pride. And 5 years warranty we are offering. So that is the well-being of the farmers. These things we are initiative for the interest of the, of course, organization, but farmers mostly. எங்களோட நோக்கம் வந்து நிறைய வண்டி விற்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. எங்ககிட்ட வண்டி வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கரெக்டா சர்வீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில அவங்களும் முன்னேறணும். அவங்களுக்கு தேவையான இந்த டிராக்டர்னால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறது எங்க கம்பெனியோட முக்கிய நோக்கம். இப்போ கூட நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டீலர்ஷிப் அவர் கொடுக்கும்போது கூட நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, நாங்க கொஞ்சம் வண்டி வித்திருக்கோம். அந்த கஸ்டமரை முதல்ல திருப்திப்படுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுங்க. அதை அவங்களால செஞ்சு தர முடியுமான்னு கேட்டுட்டு தான் முதல்ல நாங்க டீலர்ஷிப்பே கொடுத்துருக்கோம். அதனாலதான் எஸ்கார்ட்ஸ் கம்பெனில 5000 மணி நேரம் இல்லைன்னா 5 வருஷம் வாரண்டி தரும். அது வந்து எந்த இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த நேரத்துலயும் நீங்க எங்ககிட்ட வந்து அந்த பொருளுக்கான வாரண்டி டெலிவரி கொடுக்கும்போதே எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன வாரண்டிங்கிறத எனக்கு தெளிவா சொல்லிடுவோம். அதுக்கான வந்து நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா நீங்க அதுக்கு ரெகுலரா கம்பெனி பாலிசி பிரகாரம் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணிருக்கணும். அது மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த நேரமும் உங்க டிராக்டரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நாங்க ஒரு டைமும் எங்களோட பொருளை எங்களோட ப்ராடக்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கடலூர், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 445 ஒரு மாடல் சேல் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இருந்து அதுக்கப்புறம் யூரோ 15 கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் யூரோ 47 கொண்டு வந்தோம். இப்ப யூரோ 50 நெக்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சரி பண்றதுக்கு, ஈஸியா அந்த பொருளை நீங்க கையாளுறதுக்காக தான் நாங்க பொருளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம்னா யூரோ 50லயே வந்து பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். இன்னும் அதே 50 ஹெச்பில இதுல இல்லாத ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை அதுல கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணி உங்களுக்கு இன்னும் எளிமையா அந்த டிராக்டர்ல இருந்து உங்க வேலையை எப்படி நீங்க சுலபமா செஞ்சுக்கலாங்கிறத பொறுத்து மறுபடியும் அதை அப்கிரேட் பண்ணிருக்கோம். 47 பவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். 439 பவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். யூரோ 50ல பவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் நாங்க ஹார்வெஸ்டரும் கொண்டு வந்துருவோம். யூரோ 60ல சிஆர்டி இன்ஜின், அது வந்து இசிஆர்டி இன்ஜின், அதையும் நாங்க வந்து இப்ப கொண்டு வந்திருக்கோம். போன மாசத்துல நாங்க சப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா விதத்திலையும் விவசாயத்துக்கு தேவையான இந்த டிராக்டர் மூலியமா உங்களுக்கு என்னென்னலாம் வேலை நடக்கணுமோ அந்த வேலைகள் நடக்கிறதுக்கு எவ்வளவு எளிமையா சுலபமா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத முயற்சி பண்றதுதான் எங்களோட முக்கிய நோக்கம். நீங்க அதை வந்து பொருள் வாங்கினா ஈஸியா யூஸ் பண்ணணும். அதுல நீங்க பணம் சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், அடுத்தடுத்து வண்டி வாங்கிட்டே இருக்கணும். இதுதான் எங்களோட நோக்கம். நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும். இதுதான் கம்பெனியோட முக்கிய நோக்கம். And one more thing important, because overall we are claiming it. We are claiming it what I said, because the farmer well-being. Because as on today, because we know I belongs to farmer family. I know because overall farmer will work 365 days in the field, then they will earn money. So we know the importance of the money. So as a product which we are offering, it is a more fuel efficient. And I can claim openly, open challenge to everyone. Because as compared to any tractor, we will save at least 800 ml to 1 liter per hour in same application. Soil condition has to be saved. So at least if farmer will run tractor 1000 hours in a year, so it means 1000 liter diesel he will save in the same application. 1000 liter means close to 1 lakh rupees per year in the basically uses of tractor. That we are claiming. That is the best USP for the Scots.
we are the most fuel efficient engine. So that is the strength of our product, and the customer who are using it, they are experiencing it. So that is the major strength. And apart from that, one good thing we are going to start, because I think within next 8 to 10 months, we will give a authority to our dealer. They will do the finance at their level. We are coming with the Escorts Kubota Finance also. So we have started to recruit manpower also, but it will take 8 to 10 months to start into the Tamil Nadu. But I think I'm sure next Pongal itself we'll be with the Escorts Kubota Finance. So it will be facilitate to the farmer, facilitate to the customer, and facilitate to the dealers also. உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்திருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் விவசாயிகள் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது. 365 நாளா நீங்க உழைச்சாலும் அது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்குதுங்கிறது தான் விவசாயிகளோட ஒரே கவலையா இருக்கு. அதுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்க வந்து எங்க வண்டி, நீங்க வந்து வண்டி பாக்குறதுக்கு ஊர் ஃபுல்லா நிறைய இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா மற்ற வண்டிகளை விட 1 லிட்டர் டீசல் 800 ml இருந்து 1 லிட்டர் டீசல் கண்டிப்பா கம்மியா தான் போகும். நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணீங்க. அப்படி யாருக்காவது வண்டி கூட போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்ணி தரோம். எங்களோட முக்கிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, எங்க வண்டி டீசல் கம்மியா போறதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த். ஒரு வருஷத்துக்கு நீங்க 1000 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 800 ml அப்படின்னாலே கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் நீங்க மிச்சம் பண்ணிடுவீங்க. 1 லிட்டர் அப்படின்னா 1 லட்சம். இன்னைக்கு டீசல் விலை 100 ரூபா வந்துருச்சு. ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் டீசல் மிச்சம் பண்றீங்க. 1000 மணி நேரம் நீங்க வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் உங்க கண்ணுக்கு தெரியாம எங்க வண்டி வாங்குறதுனால உங்களுக்கு லாபம். இதுதான் எங்களோட பிரதானமான ஒரு விஷயம். 2வது 5 வருஷம் வாரண்டி. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, அடுத்து என்னன்னா, நாங்களே சொந்தமா ஃபைனான்ஸ் கொண்டு வரோம். வெளியில நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஐசிசி, HDFC எல்லா பேங்கும் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது கம்மியா, ரொம்ப கம்மியான வட்டியில ஏதாவது நம்ம வந்து லோன் கொடுக்க முடிஞ்சா நம்மளே கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள எஸ்கார்ட்ஸ் குபோட்டாவோட ஓன் ஃபைனான்ஸே வந்துடும். டீலரே வந்து டைரக்டா நீங்க வண்டி வாங்க வரீங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸும் டீலர்ஷிப்ல வந்தீங்கன்னா, வாங்குனீங்களா போனீங்களா அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து முடிக்கிற அளவுக்கு இன்னும் துரிதமா உங்களுக்கு சேவைகள் செய்யறதுக்கு என்னென்ன வழிகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். I'll not take much. I have taken already too much time. Ayappanji has given me 2 minutes, but I have taken more than 20 minutes. So thank you very much for the support, and I am expecting the same kind of blessing and support to Ayappanji. Thank you very much. 2 நிமிஷம் தான் அப்படின்னு சொன்னார் ஐயப்பன். இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த அநேகன் மோட்டார்ஸ் வளர்ச்சிக்கும் கம்பெனியோட நிறுவன வளர்ச்சிக்கும் உங்களோட பங்கு வேணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம விளம்பரம் பண்ணியிருக்கிறோம், நோட்டீஸ் கொடுத்துருவோம், பேங்க் கம்பெயின் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், அநேகன் மோட்டார்ஸ்னாவே கொஞ்சம் நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க, ரீசனான ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முறை நம்ம பவர் ட்ராக்ல நம்ம ஆஃபர் கொடுத்துறது எல்லாரும் தெரியும், நல்ல ப்ரைஸ்ல. முக்கியமா வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே காரணம், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரொட்டவேட்டரு, கலப்பை, டாப்பு, பம்பர் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். முறையா நம்ம மாவட்டத்துல அதிகப்படியான பழைய வண்டி, அதாவது செகண்ட் ஹேண்ட் டிராக்டர், ஆல்ரெடி பழைய டிராக்டர் நிறைய இருக்கு, பவர் டிராக் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், அதாவது சர்வீஸ் எல்லாம் நிறைய சிரமப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ வந்து நாங்க புதுசா எடுக்கிறவங்களுக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா 5 சர்வீஸ் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ அது நல்ல சப்போர்ட் இருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப நேரம் மூடியா வச்சிருப்பேன் சார். சரி, நீங்க வாங்க, உங்க கையில இந்த டவல் மட்டும் எடுங்க. ஸோ இந்தியாவில, தமிழ்நாட்டில யாருமே வந்து பார்த்தோன்னா லேபர் மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. 5 சர்வீஸ் கிட்டோட கொடுக்கறது அநேகன் மோட்டார்ஸ் மட்டும் தான், அது கள்ளக்குறிச்சியில மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி இதை வச்சிருக்கிறோம். யாரும் பண்ணாதது எதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதாவது எல்லாரும் வந்து பார்த்தோன்னா நல்லா ஓடிட்டு இருப்போம், நிறைய வந்து நமக்கு செலவுல இருக்கும். நம்ம சர்வீஸ்ன்னு கூப்பிடும் போது அவங்க கையில ஒரு 5000 ரூபாய் இருக்குமானா அந்த டைம்ல இருக்காது. சார் இன்னும் நம்ம கூப்பிடும் போது, சார் ஒரு இன்னைக்கு வரேன், இல்லை நாளைக்கு வரேன், இல்லை டிலே ஆகிட்டே இருக்கு. இந்த டிலே ஆகிறதால என்ன ஆகுதுன்னா, கஸ்டமருங்க வந்து பார்த்தோன்னா கண்டுக்காம வண்டியை வந்து சர்வீஸ் பண்றதை விட்டுறாங்க. இதனால நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆயில் குறைஞ்சதுன்னா அதனால வந்து கியர் பாக்ஸ்ல இருந்து, பிரேக்ல இருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் வருது. இதை நம்ம கஸ்டமர் சொன்னோம்னா அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க, வண்டி மேலதான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சர்வீஸ் நம்ம சரியா கொடுத்துட்டா வண்டி கம்ப்ளைண்டா வராது. வண்டி கம்ப்ளைண்ட் வரலன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா 10 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்களும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வருமானமும் வந்து இது மூலமா எங்களால ஒரு சின்ன உதவி செய்யணுன்றதாக அந்த சர்வீஸ் நாங்க இலவசமா கொடுத்துருக்கோம். இது நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும்.
எல்லாரும் பயன்படுத்துறதுக்காகவே வந்து நம்ம முறையை அதில் பண்ணியிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு அதாவது நம்ம கிட்ட புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து லேபரே கிடையாது. 6வது சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லேபரே வாங்கவே மாட்டோம். எப்பயுமே வந்து லேபரே கிடையாது. அதாவது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் மட்டும். சரிங்களா? இதை வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். உங்களை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த இந்த நாங்க வந்து இந்த சர்வீஸ் வந்து நாங்க ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒண்ணு இருக்கு, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் மட்டும் சார். ஒன்லி இன்ஜின் ஆயில் சர்வீஸ். தென் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நோட்டீஸ் கொடுக்கும் போதே வந்து பார்த்தோன்னா பவர் ட்ராக் நாங்க நிறைய வச்சிருக்கிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, சார் புதுசா எடுக்கிறவங்க தான் ஆயில் சர்வீஸ் எல்லாம் கொடுப்பீங்களா, ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்களும் வந்து என்னுடைய கஸ்டமர் தான். நீ பழைய வண்டி நீங்க பவர் ட்ராக் வச்சிருந்தீங்கன்னா அவங்களும் என்னுடைய கஸ்டமர் தான். அப்படின்றதுக்காகவே முதல்ல நாங்க வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க போறோம் சார். வி ஹேவ் அன் 3 கேட்டகரி கார்ட்ஸ். வி ஹேவ் 3 கார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கார்டு பாத்தீங்கன்னா சர்வீஸ் கூப்பன் கார்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். சரி, இந்த சர்வீஸ் கூப்பன் கார்டு யாருக்குங்கன்னா, நாங்க அழைச்சோம் இல்லையா, எங்களை மதிச்சு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா, பழைய வண்டி வச்சிருக்கீங்களுக்கு அவங்களுக்காக இந்த ஒயிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் சர்வீஸ்க்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். இந்த கார்டு ஒயிட் கார்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த கார்டு கண்டிப்பா கொடுப்போம். நீங்க எங்களை கூட்ட குரலுக்காக எங்களே மதிச்சு இந்த அநேகன் மட்டும் வரணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா, இந்த ஒயிட் கார்டு யூஸ் பண்ணா மொதல் சர்வீஸ் எந்த சர்வீஸ் இருந்தாலும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் சார். அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லா இன்ஜின் ஆயிலுக்கு லேபர் ஃப்ரீ. இந்த கார்டு இன்னைக்கு வந்தவங்களுக்கு மட்டும். இத்தனை பேர் 100 பேர் 150 பேருக்கு மேல வந்திருக்கீங்க. இந்த 150 பேருக்கும் வந்து பவர் ட்ராக் வச்சிருக்கீங்க, பழைய வண்டி வச்சிருக்கீங்கன்னா இந்த கார்டு இன்னைக்கே கொடுப்போம். உங்க பேரு அட்டனன்ஸ், அதாவது லிஸ்ட் எடுத்துருவோம். உங்களுடைய இன்ஜின் நம்பரு, உங்க பேர் எல்லாமே வந்து சீரியல் நம்பரோட இருக்கு. இதுல இந்த சீரியல் நம்பர் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு லேபரே கிடையாது இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்றது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இங்க வந்திருக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். இது பழைய வண்டி வச்சிருக்கவங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அடுத்து வந்து சில்வர் கார்டு. இந்த சில்வர் கார்டு யாருக்குன்னா, இதுமே வந்து பார்த்தோன்னா நீங்க பழைய டிராக்டர் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த கள்ளக்குறிச்சி ஃபுல்லா வந்து 420 டிராக்டர் இருக்கு. ஆவரேஜா வந்து பார்த்தோன்னா 350 டிராக்டர் இப்போ ஆக்டிவா இருக்கு. ஸோ இந்த சில்வர் கார்டு வந்து பார்த்தோன்னா யாருக்கு கிடைக்கும்னா, நீங்க பழைய வண்டி வச்சிருக்கீங்க, பவர் ட்ராக் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல பல்வான் சன்மான் வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பவர் ட்ராக் வச்சிருக்க எல்லாருமே யாராவது ரெஃபரன்ஸ் ஒரு 3 டிராக்டர் ரெஃபரன்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு நம்ம சில்வர் கார்டு கொடுக்குறோம் சார். 3 வண்டி நீங்க ரெஃபரன்ஸ், அதாவது உங்க மூலயமா யார் வந்து ஒரு 3 டிராக்டர் நம்ம கிட்ட எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சில்வர் கார்டு கொடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மொதல் வண்டி புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஃபுல் கிட்டுமே வந்து உங்களுக்கு ஆஃபரா நாங்க 3 சர்வீஸுக்கு ஃபுல் கிட்டு ஃப்ரீயாவே கொடுக்குறோம். ஏன்னா நீங்க எங்களுக்காக ரெஃபர் பண்றீங்க பாத்தீங்களா, உங்க டைம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த டைமுக்காக நாங்க கொடுக்குற ஒரு பெஸ்ட் கிஃப்ட் பிளஸ் மேஜர் ஒர்க்குக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆஃப் லேபர் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச் இஷ்யூ வருது, இல்லை வந்து பிரேக் இஷ்யூ வருது, அதுக்கு வந்து லேபர் கண்டிப்பாக போறாங்க இல்லையா, அதுல 50% டிஸ்கவுண்ட் இந்த சில்வர் கார்டு வாங்குறவங்களுக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் வந்து நம்ம எல்லா தாலுக்காவிலையும் வந்து சேல்ஸ்மேன் இருக்காங்க, எல்லா தாலுக்காலையும் நம்ம சேல்ஸ்மேன் போட்டிருக்கோம் சார், எல்லா தாலுக்காலையும் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பேர் மட்டும் சொன்னீங்கன்னா, இவங்க வண்டி எடுக்கிறாங்க, நம்ம வண்டி பவர் ட்ராக் கேட்கறாங்கன்னு சொன்னா மட்டும் போதும், உங்க பேர்ல நாங்க கவுண்டர் வச்சுக்குவோம். 3 வண்டியை ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த சில்வர் கார்டு நாங்க உடனே இஷ்யூ பண்ணிடுவோம். நீங்க இந்த சர்வீஸை லைஃப் டைம் ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம். லைஃப் டைம் ஃபுல்லா லேபர் ஃப்ரீ இன்ஜின் ஆயிலுக்கு 3 சர்வீஸ் கிட்ட உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களை கண்டிப்பா நாங்களும் பார்த்துக்கணும், எங்களை நீங்க பார்த்துக்கணுன்றதுக்காக இந்த சில்வர் கார்டு. நெக்ஸ்ட் ஒன், கோல்டன் கார்டு. இது வந்து கோல்டன் கஸ்டமர். ஒரு தாலுக்காவுக்கு மேக்சிமம் 1 or 2 பீப்புள் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இது கோல்டன் கஸ்டமர். யார் அந்த கோல்டன் கஸ்டமர்னா, அதே வந்து இப்போ நீங்க 3 பேர் ரெஃபர் பண்ணீங்க பாத்தீங்களா, நீங்க 5 பேருக்கு மேல ரெஃபர் பண்ணிட்டீங்க, உங்களால 5 வண்டி வித்துடுச்சு, அதாவது 5 கஸ்டமர் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, நீங்க ஒரு 5 வண்டி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அடுத்து சில்வர் கார்டுல இருந்து கோல்டன் கார்டுக்கு அப்கிரேட் பண்ணிடுங்க. 5 சர்வீஸ் இப்ப எப்படி ஓப்பனிங் வந்து எடுக்கிறாங்களோ இந்த ஃபுல் ஆஃபர் உங்களுக்கு 5 சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். இன்ஜின் ஆயில் எல்லாமே ஃபுல்லாவே. அதையும் தாண்டி உங்களுக்கு எந்த இன்ஜின் ஆயில் சர்வீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, மேஜர் ஒர்க்கா இருந்தாலும் ஃபுல்லா வந்து லேபர் ஃப்ரீ. இது எங்கேயுமே பண்ணது கிடையாது, யாரும் பண்ணவும் மாட்டாங்க. இதான் இந்தியாவிலேயே முதல் முறையா நாங்க இந்த இடத்துல நான் கொண்டு வந்து உங்களுக்காக. இந்த கோல்டன் கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை
இந்தியா ஃபுல்லா ஏதோ ஒரு நியூ பிளேசஸ்க்கு நாங்க டூர் அழைச்சிட்டு போறதுக்கு இந்த கோல்டன் கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில கூட்டு போவோம். அவங்க நம்ம வந்து அதுக்கான ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எத்தனை கோல்டன் கஸ்டமர் இருக்காங்களோ அவங்க இந்தியா ஃபுல்லா ஏதாவது ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுறதுக்கு இந்த கார்டு கண்டிப்பா யூஸ் ஆகும். இயர்லி ஒன்ஸ். மேலும் இந்த கார்டு வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் கோல்டன் கஸ்டமரா இருக்காங்களோ அவங்க அநேகன் மோட்டார்ஸ்ல கேபின்குள்ள வந்தாவே கோல்டன் கஸ்டமர் நேமோட வித் நேம போட்டோ எல்லாமே வந்து அவங்களோட மரியாதை என்னுடைய கேபின்ல இருக்கும், என்னுடைய சர்வீஸ் சென்டர்ல இருக்கும், என்னுடைய வாட்ஸ்அப்ல இருக்கும், என்னுடைய யூடியூப்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும். ஃபியூச்சர்ல உங்க போட்டோ போட்ட கார்டு வந்து நாங்க கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது எமர்ஜென்சி ஒரே நாள் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களை வந்து உங்களுக்கான மரியாதை, உங்களை பார்த்துக்க வேண்டியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அநேகன் மோட்டர்ஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, இது கம்பெனிக்குமே தெரியாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கே தெரியும், அவங்க முன்னாடி தான் இப்போ லான்ச் பண்றோம். ஸோ இது முழுக்க முழுக்க சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்றோம். அதாவது சர்வீஸ் சரியா பண்ணணும், நாங்க சரியா நடந்துக்கணும். நீங்களும் வந்து கேள்வி கேட்கறது உங்க கையிலயும் கார்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க சரியா பயன்படுத்திங்க. நீங்க என்ன பார்த்துங்க, அதாவது உங்களுடைய இன்ஜினுடைய ஆயில நாங்க பாத்துக்கிறோம், எங்க ஆயில நீங்க பாத்துங்க. இதான் பாண்டிங்க. உங்க இன்ஜினுடைய ஆயில நாங்க பாத்துக்கிறோம், எங்க ஆயில எங்க எஸ்கார்ட் ஆயில அநேகர் மோட்டார்ஸ் டீமோடைய ஆயில் அதை எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பாத்துங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோன்னா கள்ளக்குறிச்சியில அடுத்த வருஷம் நம்ம வரும்போது இன்னைக்கு 150 பேர், அடுத்த 1500 பேர் இங்க வந்து உட்காரணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். உங்க சப்போர்ட் இருக்கணும்ன்றதுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். ப்ளீஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி கோல்டன் கஸ்டமருக்கு ஒரு சார் கையால வந்து ஒரு கோல்டன் கஸ்டமர் கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ முறையா வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து கோல்டன் கஸ்டமர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சில்வர் கஸ்டமர்னு ஒரு 2 பேர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்க இருந்த இந்த 2 வருஷத்து காலத்துல எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. ஸோ முதல் கார்டு சில்வர் கஸ்டமர் யாருன்னா பெரியசாமி அண்ணா. பெரியசாமி நாங்க நம்பர் 1 கொடுத்தோம். கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. நாளைக்கு நீங்களும் இங்க வரணும், உங்களையும் கூட்டு நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். உங்களோட சார் நீங்க சீக்கிரமா கோல்டன் கஸ்டமரா மாறணும்னு என்னோட நாங்க தாழ்மையை ஃபர்ஸ்ட் உங்களோட அனுபவம் அது வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சக்திதான் வந்து கூட்டு வந்து எங்க காட்டுல வந்து வண்டி எடுத்து வந்து காட்டினாரு. ஓட்டி பாருங்க, வண்டி நல்லா இருந்தா எடுங்க அப்படின்னு. எல்லாம் நிறைய கம்பெனி வந்து சொன்னாங்க, சரியில்லை எனக்கு வேண்டாங்க. 7 வருஷமா இது மகேந்திரா கம்பெனி வண்டி வச்சிருந்தேன், அது நல்லா இருந்துச்சு. சரி இனிமேல் வேண்டாம்னா இதே இருக்கட்டும் எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா அதை இது எடுத்து வந்து இதையும் அதையும் ஓட்டி பாருங்க, கம்பல் பண்ணி பாருங்க, அது என்ன சவுண்ட் வருது, டீசல் எவ்வளவு சிக்கனம் வருது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் ஓட்டி பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. 5 அலை போட்டு ஓட்டி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி டீசல் கம்பல் பண்ணி பார்த்தா இது வந்து 4 லிட்டர் தான் போச்சு. அதனால சரி இதே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுப்போம். நல்லா இருக்குன்றது தான் சர்வீஸ் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல இல்ல சார் வந்து உங்களுக்கும் அநேகன் மோட்டார்ஸ் சர்வீஸ் சொல்லிட்டா உடனே வந்துடுறாங்க. அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த மாதிரி வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துடுறாங்க, அடுத்த மறுநாளே வந்துடுறாங்க. அதை பத்தி பிரச்சனை உங்க வீடு தேடி 1000 பேர் வருவாங்க சார். வண்டி விற்றதுக்கு அப்புறம் யார் உங்க வீடு தேடி வராங்களோ அவங்க தான் உண்மையான இல்ல மறுநாளே வந்துடுறாங்க, அதெல்லாம் குறை கிடையாது. என்ன பொறுத்தவரை நான் தான் சொல்லுவேன், அநேகன் மோட்டார்ஸ்க்கு நாங்க டீலர்ஷிப் காரணம் ஸ்டேட் ஹெட் சரவணன் சாருக்கு வந்து நாங்க சால்வை அணிவித்து மரியாதை செய்யறோம். சக்தி சார் நம்முடைய மேனேஜர். அடுத்தது வந்து முருகன். அடுத்து வந்து பார்த்தோன்னா எனக்காக, அதாவது அநேகன் மோட்டார்ஸ் வந்து கண்டிப்பா வந்தா அவங்க நல்லா பண்ணுவாங்க எங்க முழு நம்பிக்கை வச்ச ஸ்டாலின் சார் அவர்களுக்கு என்னுடைய பிரதர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தும்.
அடுத்து நம்முடைய சர்வீஸ் கேட் சந்தோஷ் கந்தசாமி அவர்களுக்கு வந்து நமது மேனேஜர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவாங்க. நாங்களாம் வந்து தூரமா இருந்து தான் வேடிக்கை பார்த்துருக்குறோம், நிறைய போட்டோ எடுத்துருக்கோம், செல்ஃபி எடுத்துருக்குறோம். ஸோ ஃபோர்ஸ்ல இருக்கும்போது நான் கொடிஷால போயிட்டுலாம் பார்த்துருக்கேன், தூரமா இருந்து பார்த்துருக்கேன், கிட்ட போ நெருங்க முடியல, அவ்வளோ ஃபேன் பேஸ். ஸோ ரஜி சாருக்கு வந்து எங்க டீம் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துறேன். பிரகாஷ் சார், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க டே ஒன்ல இருந்து இங்க வந்து எப்படி வந்து சர்வீஸ் சென்டர் எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரி கொண்டு போகணும் எங்களுக்கு தெரியாதெல்லாம் கூடவே இருந்து சொல்லி கொடுத்து இந்த அளவுக்கு நீட்டா எங்களுக்கு எங்களுக்கு ஈஸியா, அதாவது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாம சார் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சிம்பிளா சொல்லி எங்களுக்கு கைட் பண்ண திருமலை சாருக்கு எங்களுடைய டீம் சார்பாக மரியாதை செய்யும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டீம் இங்க நிக்கிறதுக்கு காரணம் ஒரு பிளேயர் சொல்லி அதாவது ஒரு தொடக்கம் தான். அந்த தொடக்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணியவர் நம்ம தமிழ். ஆரம்ப காலத்துல நான் நிறைய ஃபைட் பண்ணி யூடியூப்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடக்கம் இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய டீமோட எங்களோட நிப்பாட்டி வச்சிருக்காரு. சார் ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அரிமலம், அதாவது நம்ம இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஆக்டிவா பண்றோம், நல்லா பண்றீங்க அப்படின்னு உத்வேகம் கொடுத்து இந்த பவர் ட்ராக் கம்பெனி இன்னொருத்தர் எடுக்கிற சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டீமே வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் கையில கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பின்னாடி நான் நிக்கிறேன் சார், உங்களால ஜெயிக்க முடியும், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீங்க நம்பர் 1 வருவீங்கன்னு இன்னைய டேட்டு வரலையும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்னை ஒவ்வொரு படியா ஏத்திட்டு போயிட்டு இருக்கிற நம்மளுடைய பார்த்திபன் சாருக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். சார் வந்து பார்த்தோன்னா சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியில வந்து பார்த்தோன்னா சக்திமான் ரோட்டோட டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. ஸோ இந்த சின்ன வயசுல நம்மளை வளர்த்து பார்க்கணும், உங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் எங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற ஒரு இளம் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி அவங்க எங்க சார்பா வாழ்த்து சொல்லிக்கிறேன் சார். நன்றிங்க சார். ஃபைனான்ஸ் சரி, இன்சூரன்ஸ்லையும் சரி எங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நண்பர் கணேஷ் அவர்களுக்கு வந்து எங்க டீம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். சிவராஜ் சார், சிவராஜ் ராம்ராஜ் வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒருத்தர் இருக்காரு, அதாவது நாங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அதாவது நான் வச்சிருந்த லேட்டஸ்ட் வண்டியை கொடுத்துட்டு இந்த வண்டியை எடுத்து இவருக்கு சப்போர்ட் பண்ணோம், ஒரு சின்ன பசங்க பண்றாங்கன்ற ஒரு சப்போர்ட் கொடுத்து கிட்டத்தட்ட 9 வண்டி எங்களுக்காக ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கஸ்டமர் அண்ணன் ஜெய்சங்கர் அண்ணன் எங்க இருந்தாலும் சார் ஸோ எடுத்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு சங்கராபுரம் தாலுக்கா ஃபுல்லாக நம்ம வண்டி இருக்குது காரணம் முதல்ல சப்போர்ட் பண்ணவர் அண்ணன் ஜெய்சங்கர் அண்ணன். ஸோ அவருக்கு இந்த கார்டு கொடுக்கல நாங்க டீம் சார்பா உங்க சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். அதாவது அநேகன் மோட்டர்ஸ்ல ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நல்லா, அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கிற மாதிரி எல்லாம், அதாவது ஆயில் சர்வீஸ் பண்ணுறதும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறதும் சரி, ஆடியோ ஆஃபீஸ் போனாலும் சரி, வண்டி எதனா பிரச்சனை பண்ணாலும் சரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாரி இருந்தாலும் மேலும் மேலும் இந்த வண்டியாக இருந்தாலும் பவர் டேக் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு 100 வண்டி மேலே பண்ணலான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. What is conveyed to the Anegan Motors is look like a family.
father, mother, brother, sister, whatever the problem in service also, sales also, any issue in insurance, warranty office, whatever maybe we have issue, they will address it immediately. That kind of first thank you, sir. Thank you. உண்மையிலேயே இது நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே அவர் வந்து அந்த பொருளை வித்ததை காட்டிலும் அவரோட கஸ்டமர் மனசை வந்து அவர் வென்றுட்டாருன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல. இந்த தருணத்துல இது என்னன்னா இந்த வாடிக்கையாளர்களோட மனதை வந்து அவர் ரொம்ப கவர்ந்துட்டார். எப்படி கவர்ந்துருக்காரு அப்படின்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. நானும் இந்த இந்த டிராக்டர் கம்பெனில 19 வயசு வேலையில இருக்கேன். கிட்டத்தட்ட 15-16 வருஷமா நான் வந்து இந்த ஃபீல்டுல இருக்கேன். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தருணத்தை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கஸ்டமர்ஸ் இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பெரிய டீலர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய பிராண்ட் நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் எமோஷனல் பாண்டிங்கை நான் இங்க தான் பாக்குறேன். இதை தொடர்ந்து நீங்க எங்க எஸ்காட்ஸ் பிராண்டுக்கும் நீங்க தரணும். நாங்களும் அது மாதிரி நடந்துக்கணும்னு ரொம்ப இந்த இடத்துல ஒரு உத்தரவாதம் கொடுக்க ஆசைப்படுறேன். எங்க டீம் சார்பா கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட பழைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் நீங்க சீக்கிரமா சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். முதல்ல எங்க கஸ்டமரையும் கொஞ்சம் தேக்கி இப்ப எல்லாரும் நம்ம கஸ்டமர் அவங்கள வந்து எனி கைண்ட் ஆஃப் சப்போர்ட் எதுவா இருந்தாலும் வாரண்டி போக்குவரத்து எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பயப்படாம நீங்க செய்யுங்க. கம்பெனி சொல்லுங்க நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டதுல சரி இதை தொழிலா எடுத்து பண்ணணும்ன்றதால தான் இன்னைக்கு இவ்வளவு பேரோட முன்னாடி நான் வந்து கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஜோகோன்ற சாஃப்ட்வேர் கம்பெனில நானும் ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய உள்ளங்கள்ல நானும் இருக்க இத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளால நிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க காரணம் எனக்கு வந்து இங்க இருக்கிற மக்கள், அதாவது இந்த விவசாயிகள், இந்த எங்கிட்ட வண்டி எடுத்தவங்க அத்தனை பேரும் பயங்கர சப்போர்ட். எதுவா இருந்தாலும் அன்பா கேட்பாங்க. ஆனா எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும் நம்பாங்க. அவங்க கேட்கும் போதே வந்து பார்த்தோன்னா ஆனா எடுத்துட்டு போங்க பண்ணுங்கண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து நாங்க கூட்ட குரலுக்கு நாங்க வந்து அதிகபட்சமா வந்து பார்த்தோன்னா ஒரு 50-60 பேர் தான் வரும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 120-130 சேர் போட்டிருக்கோம். பட் அதையும் தாண்டி ஒரு 50-60 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க மேல நம்பிக்கை நிறைய வச்சிருக்கீங்க. அதே போல தொடர்ந்து நாங்க இந்த சர்வீஸ் வாழ்நாள் முழுக்க நாங்க உங்களுக்கு நம்பிக்கையோட சர்வீஸ் சரியா பண்ணுவோம். மேல இன்னொருத்தர் வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். கீழ்பண்ணத்துல இருந்து பிறப்பண்ண ஒருத்தர் நல்ல நண்பர். ஒரே நாள்ல வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நாங்க கொண்டு வரோம். நாங்க இந்த மாதிரி டீலரை பார்த்தது இல்லை, நீங்க சர்வீஸ் நல்லா பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி பவர் ட்ராக் எங்க ஏரியால அதிகமா கொடுக்குறோன்றது அங்க இருந்து வந்து நம்ம கிட்ட ஒரு வண்டி இன்னைக்கு டெலிவரியும் கொடுத்துருக்காரு. அண்ணா பிறப்பண்ண டெலிவரி வந்து இப்போ 3 ஆயிருக்கு. ஈவினிங்குள்ள எல்லா வண்டியும் டெலிவரி கொடுத்தாங்க. சார் அவருக்கு வந்து நாங்க இப்ப மரியாதை செய்யணுன்றதுக்கு ராமராஜ் அந்த ஏரியாவில் அங்க இருக்கிற எல்லா ஃபார்மருமே சொல்ற ஒரே நேமு பிரபு மட்டும்தான். பிரபு இருந்ததால தான் அந்த ஏரியாவில் வண்டி வைக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால இத்தனை பேருக்கு முன்னாடி அவரை வந்து நாங்கள் மரியாதை செலுத்துற எங்களுக்கும் பெருமை. ஸோ அவருக்கு வந்து நாங்கள் சப்போர்ட்டா இருப்போம். ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா எங்களுடைய சில்வர் கார்டை கொடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம். சார் நான் மாத்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். நான் பிரபுண்ணே ரொம்ப நன்றி. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்க எண்ணம் போல நாங்க சிறப்பா செயல்படும். வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அடுத்த வண்டி 3 வண்டி இப்போ டெலிவரி கொடுத்தாச்சு. அடுத்த வண்டி டெலிவரி ரெடியா இருக்காங்க. ஸோ இப்போ டெலிவரி எடுத்தவங்க மட்டும் அண்ணா எழிலண்ணா, சரண்ராஜண்ணா இருக்கு வாங்க. நம்ம G28 எடுத்தார்ல அவரு ரமேஷ் அண்ணா வாங்க. நேம் வந்து சரண்ராஜ். இது வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து தொடர்ந்து வாடிக்கையாளர் இருக்காரு. ஆனா நாங்க வந்து ஓபன் பண்ண போறோம், நாங்க வந்து பவர் ட்ராக் ஓபன் பண்ண போறோம்னு சொன்ன உடனே வண்டி நம்ம வண்டியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு 4 வீல் டிரைவ் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த ஆனா சரண்ராஜ் அவருக்கு ரொம்ப நன்றி. இவருக்கு வண்டி கொடுத்தா ஒரே வருஷத்துல 3000 ஹவர் கூட ஓட்டுற திறமை அவருக்கு இருக்கு. எப்போ போன் பண்ணாலும் ஓட்டிக்கிட்டு மட்டும் தான் இருப்பார். அந்த மாதிரி நான் நிறைய கஸ்டமர் சொல்லியிருப்பேன். சரண்ராஜ் அவர் இவர் மட்டும்தான் 18 மாசத்துல 2800 ஹவர் ஓட்டின ஒரே ஆள் இவர் மட்டும்தான் பல்வான். ஸோ அந்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃபீல்ட்ல தான் இருப்பார்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா விவசாயத்துல பயங்கரமான ஆளு. ஸோ அவருக்கு நம்ம வண்டி கொடுக்கறதுல நமக்கும் பெருமை, அந்த வண்டிக்கும் பெருமை. ஸோ அதனால ரொம்ப நன்றிங்கண்ணா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்து நம்ம மினி டிராக்டர் மினி டிராக்டர் எடுத்த நம்ம ரமேஷ் அவருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றிங்கண்ணா. கூட இருக்கணும், உங்களுக்கு சர்வீஸ் பக்காவா நடக்கும். ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நம்ம சர்வீஸ் டீம் மட்டும் கொஞ்சம் மேல வாங்க. இப்ப புதுசா நீங்க 2 பேர் ஜாயின் பண்ணீங்க, அவங்களும் வாங்க. நம்ம டீம் மட்டும் வாங்க, சர்வீஸ் டீம் மட்டும் வாங்க. சர்வீஸ் இவங்க வந்து நம்ம சர்வீஸ் டீம். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தாலுக்காக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர் நாங்கள் போட்டிருக்கிறோம். எல்லா தாலுக்காலையும் இருக்கும். சங்கராபுரம் தனியாக போட்டாச்சுங்க, கள்ளக்குறிச்சி தனியாக போட்டிருக்கு, திருக்கோயிலூருக்கு தனியாக இருக்காங்க, திருவண்ணாமலையில இருந்து அங்கே இருக்கிற பகுதிக்கு ஆள் இருக்காங்க. எல்லா தாலுக்காலையும் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால சர்வீஸ் பற்றி யாரும் கவலைப்படாதீங்க. எல்லா சர்வீஸுக்கும் ஒரு கான்டாக்ட் சர்வீஸ் நம்பரும் தனியாக கொடுத்துருக்குறோம். முருகன் தான் இன்சார்ஜ். தம்பி மேலே என்னுடைய கூட பிறந்த தம்பி. இவர் தான் வந்து பார்த்தோன்னா சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவரு நீங்க உங்களுடைய அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் நோட்டீஸ்ல கொடுத்துருக்கோம் சர்வீஸ்னு. ஸோ இவரை நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாரால எந்தெந்த பகுதிக்கு யாரை அனுப்பணுன்றது அவர்கிட்ட இருக்கும். ஸோ உடனே உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்ல வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. முழுக்க சர்வீஸ் எல்லாமே உங்க இடத்துக்கே வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரேரான கேஸ் மட்டும் தான் நமக்கு ஷோரூம் கொண்டு வர வேண்டியதா இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து அங்கே வந்து சர்வீஸ் ஸ்பாட்லேயே வந்து பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ சர்வீஸ் டீமுக்கு மனமார்ந்த உங்க சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்ன வரையும் இன்னைக்கு இந்த அநாயக மோட்டார்ஸ் நல்ல நேம்ல இருக்குன்னா முழுக்க சர்வீஸ் டீம் தான். ஸோ அதனால வந்து இந்த சர்வீஸ் டீமுக்கு ஒரே ஒரு டைம் நம்ம கை தட்டி அவங்க வந்து உற்சாகப்படுத்தும். அடுத்தது நம்ம சேல்ஸ் டீம்ல கொஞ்சம் மேல சக்தி. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சேல்ஸ் டீமு. ஸோ என்னன்னா டைமிங்ல இங்கே கிடையாது. காலையில் 5 மணிக்கு டீ கல்ல உட்காந்துருப்பாங்க, கஸ்டமரோட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஈவினிங் 5 மணி இருப்பாங்க. இந்த 9 to 6 அந்த மாதிரி கான்செப்டே நம்ம சேல்ஸ் டீம் கிடையாது. எப்போ தூங்கி எஞ்சிருவாங்களோ ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய ரெக்கார்டை நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாங்கள் கேட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நான் யாரையும் கேள்வி கேட்கறது கிடையாது. முழுக்க ஏதாவது எமர்ஜென்சி லீவ் போட்டாலும் சரி, 5 நாள் லீவ் போட்டாலும் இன்னும் யாருக்குமே சேலரி பிடிச்சதே கிடையாது. ஏன்னா 1 நாள் 2 நாள் 5 நாள் வரலையும் அவங்க லீவ் போடுறது என்ன குடும்பத்தோட கஷ்டம், தன்னுடைய வலிக்காக தன்னுடைய சொந்த பிரச்சனையாக லீவ் போடுறாரு. அதனால நம்ம அது சேலரி பிடிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா நானும் ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன்ற ஒரே தாட்டுக்காக என்னுடைய அது எம்ப்ளாயெல்லாம் கிடையாது, என்னுடைய பார்ட்னர்ஸ் மாதிரி தான் அவங்க எல்லாருமே. யாருமே வந்து எம்ப்ளாய் கிடையாது, எல்லாருமே ஒரே ஸ்டேஜ் தான். எல்லாரும் உழைக்கிறோம், ஆளுக்கு 10 ரூபா எடுத்துட்டு போகிற கான்செப்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எனக்கு முழுக்க இவ்வளவு நாள் சப்போர்ட்டா இருக்கிற என்னுடைய சேல்ஸ் டீமுக்கு உங்க சார்பா ஒரு கைத்தட்டி ஒரு மரியாதை செலுத்துங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கீப் ஆன் சப்போர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஓடணும், இப்போ நம்ம பறக்கணும். ஒருத்தால ஒருத்தர் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க உங்க எல்லாரும் சார்பாக வந்து நான் நன்றி சொல்லி ஆகணும். சௌந்தர்யா நம்ம கிட்ட வரும்போது பார்த்தோன்னா சாதாரணமான நிலைமை வந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எவ்வளவு ஒர்க்கா இருந்தாலும் அந்த ஒர்க்லோட வந்து பார்த்தோன்னா வெளியில காமிச்சிக்காம சிம்பிளா சிரிச்சுக்கின்னு அழகா வந்து செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசத்துல ஒரு 26 நாள்ல 28 வண்டி வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருந்தோம். அதை பர்ஃபெக்டா முடிச்சு கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் போட்டு நடத்துற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய எஃபோர்ட் தான். டே நைட்டா டைமே பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல தான் வீடு இருக்கு, வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, டெடிகேட்டடா இருப்பாங்க. நானாவது ஒரு 5 நிமிஷமா நம்மளும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் கால் பண்ணுவாங்க, அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. வந்தாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எங்க டீம் சார்பா உங்க சார்பா ஒரு நன்றியை நம்ம அவங்க தெரிஞ்சுக்கலாம்.
மேலும் வந்து பார்த்தோன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய சார்பா அநேகன் மோட்டர் சார்பா ஒரு சீர் வரிசை செஞ்சு அனுப்பணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. அதையும் நாங்கள் கண்டிப்பா செய்வோமா, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், சொல்றதுல கண்டிப்பா செய்வோம். தேங்க்யூ ஸோ மச். அந்த நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா இன்ன வரையிலுமே வந்து பார்த்தோன்னா பையன் வந்து ஒரு தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். அதே நம்பிக்கை இன்ன வரையிலும் என் மேல வச்சிருக்க ஒரே ஜீவன் எங்க ஒய்ஃப் தான். அப்பா வந்து பார்த்தோன்னா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னை விட்டு வெளிநாடு போனாரு. நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது விட்டு தான் வெளில வந்துடும். அவ்வளோ கஷ்டம். அந்த சூழ்நிலை வயக்காட்டில் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு எங்களை உருவாக்குனாங்க. ஸோ அவங்களுக்காக உங்களுக்கு நன்றி சார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எங்க அம்மா வந்து பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் சொன்னாங்க, உன்ன மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படி சூஸ் பண்ணதான் திவ்யா. அவங்கள தாண்டி இப்போ இவங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு 11 மணி வரையும் நாங்கள் உட்காந்துருந்தாலும் ஃபோன் பண்ணி, ஆனால் எல்லாருக்கும் தெரியும் ஃபோன் டார்ச்சர் எப்படி இருக்குன்னு ஒய்ஃப் சைட்லேருந்து. பட் அந்த மாதிரி டார்ச்சர் எனக்கு கிடையவே கிடையாது. நிம்மதியாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளரனா நல்லா செய்யறேன்னா என்னுடைய ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் தான். அவங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்பவுமே நான் இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் நல்ல சப்போர்ட். இது யாருக்கும் கிடைக்க மாட்டேன்னு தெரியல, ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன், உங்களுக்கும் நன்றி. கீப் ஆன் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தோன்னா எனக்கு இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோன்னா முதல்ல இந்த போஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டே இருக்காது. அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்க சார் நல்ல ஃபண்டிங் கொடுத்து இன்ன வரையிலும் பார்த்தீங்கன்னா சார் ஏதாவது ரீசிஷன் பெண்டிங் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். HDFC பேங்க் கஸ்டமருக்கு ஆக்சுவலாக அநேகன் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்னா மற்ற டீலர் கம்பேர் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங்கோ இல்லை பேக் சப்போர்ட்டோ எல்லாமே ஆன் டைம்ல பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த நம்பிக்கையில தான் அவருக்கு இன்னும் வந்து மற்ற டீலரை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு அதிகமான ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும். ஸோ அது நான் இந்த சப்போர்ட் கண்டினியூ ஆகும் நான் நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ. நான் தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று ராமச்சந்திர பத்தி சொல்லணும். ஆனால் நீங்க பவர் ட்ராக் எடுத்திருந்தீங்கன்னா 1000 வண்டி கொடுத்துருப்பீங்க அப்படின்னு அந்த இதை சூஸ் பண்ணும்போது நம்பிக்கை கொடுத்த ஒரே மனுஷன் ராமச்சந்திரன் தான். ஸோ அதை இந்த டைம்ல நான் சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை தான் என்ன இந்த அளவுக்கு அடுத்த அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு உத்வேகமா இருந்தது. ஸோ ஒரு ஃபைனான்ஸே வந்து பார்த்தோன்னா பேங்கே வந்து நமக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அப்போ இதை என்னால் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் ராமச்சந்திரன். ஸோ ரொம்ப நன்றி. கீப் ஆன் சப்போர்ட் மீ. ஃபண்டிங் நிறைய பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தது வந்து ஐசிஐசி பேங்க் விஜய். தேங்க்யூ. திருவிக்ரம் அண்ட் விஜய் இவங்க வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபண்டிங்கை வந்து அதிகமாக கொடுத்து பழக்கப்படுறது இவங்க தான். நல்ல ஃபண்டிங் பண்ணாங்க. நம்ம கேட்டகரியை வந்து ஏ கிரேடு, நம்ம அநேகன் மோட்டார்ஸ் ஏ கிரேட்ல முதல்ல கொண்டு போனவங்க இவங்க தான். ஸோ இவங்களுக்கு டீம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். கீப் ஆன் சப்போர்ட் மீ சார். கொஞ்சம் டிஏ ப்ரோஸ் இந்த டைமாக பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரஜி சார் அவர் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்துருக்கு காரணம் ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து இப்போ நம்மகிட்ட பேசுவார்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ, நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு தமிழ். ஓகே, ஸோ நான் ஒரு பேலர் கம்பெனியில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். நான் சவுத் இந்தியா ஹெட் மார்க்கெட்டிங்கில். ஜஸ்ட்டு அவர் பழைய ஃபோர்ஸ் டீலரு. நம்மளுக்கு என்னென்னா, நான் ஆக்சுவலி 14 வருஷம் ஃபோர்ஸில் இருந்தேன். எனக்கு தெரியும் எத்தனை கஷ்டம் இருக்குது இந்த டிராக்டர் ஃபீல்டுன்னு. அது விட்டுட்டு இவர் இந்த எவ்வளவு வந்துடுதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கெல்லாம் காரணம் நீங்களே தான் தெரியும் எனக்கு. அத்தனை சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லு, நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. பாசமும் சரி, அன்பும் சரி, அது தொடர்ந்து இருக்கும். எல்லாருக்கும் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நம்ம எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன நன்றி, வேல்யூ, அதாவது ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு முக்கியன்றது எனக்கு தெரியும். இங்க இவ்வளவு நேரம் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்காக உங்க டைமை ஒதுக்குனது, உங்க பாதம் தொட்டு வணங்கினாலும் எனக்கு வந்து தீராது. ஸோ உங்க டைமுக்காகவும் உங்களுக்காகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனோம்.
டீம் நம்ம சேல்ஸ் டீம் அண்ட் சர்வீஸ் டீம் சாப்பாடு எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். அந்த வேலையை நீங்க பாருங்க.